ஷியாம் கேட்கணும். ஜீவா ஒரு கருத்தை சொல்றாரு, முரண்பட்டு சுவாமிநாதன் முரண்ல அவர் சொல்றதுன்னா, இது திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது குழப்பத்தை உண்டாக்க முடியுமாங்கிறதுக்கான ஒரு வியூகத்தை வகுக்கிறதுக்கு எல்லாருக்குமான உரிமை இருக்கிறது. அப்படி ஒரு வியூகத்தை திரு விஜய் வைக்கிறாரா அப்படிங்கிற பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு ஷியாம்? ஆட்சியில் பங்கு நாங்கள் தனி மெஜாரிட்டியாக வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று விஜய் சொல்லும் போதே அந்த முயற்சி தான். அதெல்லாம் சரிதான், வருவார்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக தமிழ்நாடு வரலாறு நான் 1952 54 காலகட்டத்திலேருந்து பார்த்துட்டு வரேன். எப்போதுமே ஒரு மாற்று சக்தி வருது. திமுகவே மாற்று சக்தி தானே. 1949 கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களோட ஸ்கூல் டேஸ்ல ஒன்று காங்கிரஸ் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் தானே. திமுக மாற்று சக்தி தான். 57 தான் 15 சீட்டு கிடைச்சது, 62 67 ஆட்சி. அதற்கு பிறகு தமிழ்நாட்டோட முன்னேற்றம் எப்படின்னா, நம்ம முன்னேற்றத்தையே தலைமுறையா தாங்க அளவிடவே முடியும், ஆண்டுக்கு அளவிடவே முடியாது. எங்க தலைமுறை முன்னேற்றம் வேற, உங்க தலைமுறை முன்னேற்றம் வேற. நம்ம தம்பிகள் பேசுறாங்க, அவங்க தலைமுறை முன்னேற்றங்கிறது வேற. நம்மளோட இயல்பான ஒரு செட்டப்பே தலைமுறை. நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, நீங்க ஒரு 2K கிட், நான் ஒரு ஜென்சி. அது நம்ம இப்போ நீங்க அந்த இடத்துல இருந்து தலைமுறைகளை போயிட்டீங்க. எப்போதுமே ட்ரெண்ட்ல இருக்கிறவர் நம்ம முன்னேற்றமே அப்படிதானே அமையுது. அப்போ எது பாலிடிக்ஸ், எது கட்சி, எது மாநிலத்தோட உணர்வு, இதை புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கான விடை கிடைச்சிருக்க. நம்ம கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி கூட பேச வேண்டியதில்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனியான உணர்வு இருக்கு. தமிழ்நாட்டோட உணர்வு ஆன்டி இம்போசிஷன் ஹிந்திங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். 65ல நாங்க போராட்டம் நடத்துறோம். இன்னைக்கு மகாராஷ்டிரா இந்தி இம்போசிஷன் சொல்லுது. இந்தி இம்போசிஷன் வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இந்தி திணிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மராட்டி நேட்டிவிசம்ன்றாங்க. நேஷனலிசம் இல்லை, தமிழ் நேஷனலிசம் வேற, தமிழ் நேட்டிவிட்டி வேற. ஸோ அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஏனென்றால் இயல்பாக இந்தியா முழுவதும் இப்படியான உணர்வு இருக்கு. ஆனால் பிஜேபி முன்வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, ஹிந்து நேஷனலிசம். அப்போ இந்துத்துவா அது தேசிய அளவில் இருக்கணும். காங்கிரஸ் முன்வைக்கிற வாதம் நேஷனலிசம் இருக்கு, ஆனா அதுல ஒரு வகையான அப்பீஸ்மெண்ட் இருக்கு. இது ரெண்டு கடையில வேறுபாடு இதுதான். ஆனா மாநில கட்சிகள் அப்படி கிடையாதுங்க. எந்த மாநில கட்சியை நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த மாநில கட்சிகள் மாநில எல்லைக்குள்ள தான் பணியாற்ற முடியும், மாநிலத்தோட உணர்வுகளுக்கு தான் பணியாற்ற முடியும். அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தோட உணர்வு என்னவோ அதை தான் அவரோட கொள்கையாவே அறிவிக்கிறார். கொள்கை தலைவர்கள் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்றாரு. ஆமா, அதை பெர்ஃபெக்டா தான் செய்யறாரு. ஆனா ஓட்டு எப்படி பிரியுதுன்னா, ஆதரவு எதிர்ப்புன்னு தான் எப்போதுமே பிரிகிறது. உதாரணமாக ஹிந்து நேஷனலிசத்துக்கு ஓட்டு வங்கி கூடுதுன்னு வைங்க, அது அப்படியே பிஜேபிக்கு போயிடும். ஆனா அதிமுக திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அப்படின்னா எதிர்ப்பு வாக்கு வங்கி பிரியும். இப்போ உதாரணமா 2016 காலகட்டத்தில் நம்மளே பொதுவா சார் இதுவரைக்கும் வந்ததுல இப்ப மாற்றுன்னு திரு விஜயகாந்த் அவர்கள் வந்ததும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாற்று திரு வைகோ வந்த போதும் சரி, திமுக அதிமுக ரெண்டு பேரையும் சம அளவில் விமர்சித்து அவங்க ஒரு அரசியலை முன்னெடுப்பாங்க. ஆனால் திரு விஜய் திமுக பாஜக அப்படின்னு ஒன்று எடுக்கிறாரு. அதிமுகவை நேரடியான விமர்சனங்கள் வைக்கிறதுல குறைவாக இருக்குது. அதுக்கு திரு சாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவுடைய ஆதரவாளர்களையும் தன் பக்கம் இருப்பதற்கான ஒரு வியூகம் அப்படிங்கிறாரு. இந்த வியூகத்தை எப்படி பார்க்க, திரு விஜயனுடைய இந்த மூவ் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது திமுக பாஜக எதிர்ப்பு கடுமையாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதிமுகவை ஒரு நட்பு சக்தியாகவும் பார்க்கல, அதே நேரத்தில் எதிரியாகவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையாக இருக்கா? அவர் திராவிட ஓட்டு வங்கிக்கு சேர்த்து அவர் குறிவைப்பதனால தான் அந்த அப்படியான ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படுது. தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிட ஓட்டு வங்கியை தானே நம்ம பகிர்ந்துக்க முடியும். அது எந்த கட்சியா இருந்தானே, தேமுதிகவா இருந்தானே, மதிமுகவா இருந்தானே, ஃபார் தட் மேட்டர் 1962க்கு பிறகு திராவிட ஓட்டு வங்கி வந்துருச்சு. அதாவது இடதுசாரி ஓட்டு வங்கி குறைஞ்சு போச்சு. 62 63 கம்யூனிஸ்ட் கட்சி பிளவு சீன யுத்தத்தோட அதுக்கு பிறகு இடதுசாரி ஓட்டு வங்கி குறைஞ்சு போச்சு. இடதுசாரி ஓட்டு வங்கியே திராவிட ஓட்டு வங்கியை சார்ந்து வந்துருச்சு. ஒரு காலத்துல தோழர் அண்ணாதுரை தாங்க நாங்க போஸ்டர் அடிச்சுட்டு இருந்தோம், நோட்டீஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் படிப்படியா அது குறைஞ்சிருச்சு. அப்போ ஜாதி ரீதியான உணர்வுகள் இது எல்லாமே இந்த அரசியலுக்குள்ள வந்துருச்சு. மத ரீதியான உணர்வு வரக்கூடாது என்பது தமிழ்நாட்டோட எண்ணம். விஜய் அந்த இடத்துல தெளிவா திராவிட வாக்குகளையும் குறிவைக்கிறார் அப்படிங்கிற ஒரு மூவா அதுல நீங்க பாக்குறீங்க. இன்னொரு என்ன காரணம்னா, திராவிட வாக்கு வங்கி தான் இங்க ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைய தேதிக்கு ப்ரூவ்டு ஹிந்து நேஷனலிசம் வாக்கு வங்கிங்கிறது 2024 கணக்குப்படி 10% தான். அண்ணாமலையே சொல்றது அவ்வளவுதான். அப்ப 10% 90%
ஹிந்து நேஷனலிசத்துக்கு எதிரான வாக்கு வங்கி. ஓகே, இன்னொரு கேள்வி பல கட்சிகள் பகிர்ந்துக்குது. ஓகே, இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி அல்லது மத்திய அரசாங்கம் அல்ல மாநில உரிமை அப்படிங்கிற விஷயங்களை திமுக முன்னெடுக்குது. இப்போ திரு விஜய் அவர்களும் பாஜக எதிர்ப்பை கடுமையாக வைக்கிறதன் மூலமாக அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துலையும் அவர் வந்து அவருடைய அரசியல் அப்படிங்கிறது உள்ள வருதா? அப்போ அது திமுக கூட்டணிக்கான சரிவாதான் இருக்குன்னு மணிகண்டன் சொல்றாரு. எங்களுக்கு அதனால பெரிய பாதிப்புகள் இல்லை, மைனாரிட்டி ஓட்ஸ்லேருந்து பல விஷயங்களை அவர் முன்வைக்கிறாரு. ஹிந்து நேஷனலிச ஓட்டுக்கு ஆர்எஸ்எஸ் ஆசீர்வாதம் கொடுத்தா தானே அந்த ஓட்டு வங்கி ஸ்திரப்படும். ஓகே, அதே மாதிரி திராவிட ஓட்டு வங்கிக்கு யார் ஆசீர்வாதம் தரணும்? திக. ஓகே, திக சர்டிஃபை பண்ணாம திராவிட ஓட்டு வங்கி கணக்குல சேராதுங்க. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதாவுக்கு திக வந்து பாராட்டு பத்திரம் அளிச்சது. திராவிட ஓட்டு வங்கியில் அப்பதான் அவங்க சேர்றாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து பிராமண தலைவராக தான் பார்க்கப்பட்டாங்க. அதிமுகவில இருந்து வந்து முதலமைச்சரான பிறகும் அவர்களுக்கு அந்த கம்பல்ஷன் வந்தது. 69% இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்தில் சேர்க்கணுங்கிற அந்த கம்பல்ஷன் வந்தது. என்ன காரணம்னா திக வாக்கரசியல் இல்ல, ஆனா சர்டிபிகேட் தேவைப்படுது. இப்ப ஆர்எஸ்எஸ் உதாரணமா ஆர்எஸ்எஸ் ஜெனரல் செக்ரட்டரி என்ன சொல்றாரு திடீர்னு, அது என்னங்க கான்ஸ்டிடியூஷன்ல வந்து செக்குலர் சோசியலிஸ்ட் சேர்த்துறீங்க, ரெண்டையும் தூக்குன்றாங்க. தூக்குன்னு சொல்லும் போது அதை ஆதரிப்பது யார்? பாரதிய ஜனதாவோட தலைவர்கள் மற்றும் இந்த நாட்டின் உதவி ஜனாதிபதி 2 பேரும் ஆதரிக்கிறாங்க. நாளைக்கு அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்கும். அப்ப செக்குலர்ங்கிற வார்த்தையை எடுப்பதற்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் இவர்கள் முயற்சிக்கும் போது அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? ஓகே, ரைட். ஓ, இப்ப